ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்சார்ஜ் எப்போன்னு தெரியலன்னு சொன்னல, இப்போவுமே நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. மத்தியான சாப்பாடு வந்து வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. காலையில் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க, அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே உள்ள சாப்பாடை நான் இதுவரை காட்டினதுல, இப்போ காட்டுற பாருங்க. இதான் இங்கே கொடுப்பாங்க சாம்பார். இன்னைக்கு முட்டை கோஸ் சாம்பார், அப்புறம் கீரை கூட்டு, அப்புறம் தயிர் இவ்வளோ கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு. அப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் இது கொடுத்துட்டாங்க பாருங்க, இந்த கொடுத்துட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு இன்னைக்கு கட்டு பறிக்கலாமான்னு கேட்டிருந்தேன். இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, கட்டு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே எடுத்து இது பண்ணிக்கலாம்னு. இந்த பாட்டெலாம் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க. அப்படியே பாட்டு கேட்டு போட்டோம். வீடியோவா நல்லா இருக்கலாம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்காண்டி வேண்டினவங்கள எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, பாப்பாவுக்கு கலாட்டலை, ஒரு மாதம் அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு வாரம் கழித்து, இன்னும் 4 நாள் கழித்து போக வேண்டியிருக்கும். 4 நாளா இல்லை 2 நாளான்னு தெரியல, 4 நாள்னு நினைக்கிறேன். ஆமாம், மாத்திரை தந்திருக்காங்க. அந்த மாத்திரை முடிஞ்சோடனே போய் இது பண்ணணும். அவரும் பாப்பாக்காக வேண்டின எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.